காய்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மார்னிங் மினி விளாக் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நிறைய வேலை இருந்தது. ஸோ அடுத்தடுத்த வேலைலாம் இருந்ததுனால சரியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணவே முடியல. எனக்கும் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளோ வரல, ஏனோ தெரில. இங்கே புது வீட்டுக்கு வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனாலையோ இல்லை அடுத்தடுத்து நிறையா வெளியே ஒர்க் இருந்தாங்க, அது மாதிரி போனதுனாலையோ தெரியல. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் வீடியோ ரெகுலராக எடுக்கலாம், போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன். பட் எந்த அளவுக்கு அதை பண்ண போகிறேனோ தெரியல. அப்பப்போ நானே என்னை மோட்டிவேட் வந்து பண்ணிப்பேன், இனிமேல் ரெகுலராக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஷேடோ பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்பவே வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்று கற்றுருக்கு, ஹலோ கொடு அப்படின்னா அது கை தூக்கி தரும். இது ஒன்று மட்டும் தான் ஷேடோக்கு தெரியும், மற்ற எதுவுமே தெரில. நிறைய அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா கூட அது கற்றுக்க மாட்டேங்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு டீ குடிப்போம். குடிச்சிட்டு ஷேடோ கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து விளையாடுவோம். அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம். ஏன்னா 10 நிமிஷம் தான் விளையாட முடியும் அந்த டைம்னு சொல்கிறேன். ஏன் எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்போம் எல்லோரும். 8:30க்கு ஸ்கூலில் இருக்கணும். ஆனால் நாங்கள் 8:30க்கு தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், டீ குடிக்கிறது அந்த மாதிரி. ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு, அவ்வளோ மார்னிங் பர்சன் யாருமே கிடையாது இங்கே. அதனால் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக 9 மணிக்கு தான் ஸ்கூலில் போய் விடுறது. சம்டைம்ஸ் 9:15 கூட ஆகிடும். அந்தளவுக்கு இருக்கும் பொறுமையாக. ஆனால் அந்த ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவரில் டக்குன்னு எல்லா வேலையுமே வந்து பண்ணி முடிச்சிடுவேன். அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் மெதுவாக தான் எழுந்திரிப்பேன். அதுக்கப்புறம் அக்ஷாக்கு எல்லாமே ரெடி பண்ணி டிஃபன் பேக் பண்ணி சாப்பிட வச்சு அவள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. கடைசியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவள் கிளம்பிட்டா. எல்லோரும் போனோடனே இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா ரொம்ப சேட் ஆகிடும். இது ரொம்ப சேட்டை பண்ணுது. நான் ரொம்ப நேரமாக ஹலோ கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு கொடுக்கல. அப்புறம் ஆதேஷ் வந்து எனக்கு ஹலோ கொடு அப்படின்னோடனே, இந்தாங்க எஜமா, அவங்களுக்கு தான் ஒரு கை கூட கொடுக்க மாட்டேன், நீங்கள் 2 கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்க எல்லா கையும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு எல்லா கையும் தூக்கி கொடுக்குறது. அந்த மாதிரி இந்த ஷேடோ வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.